ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக கொண்டா. நான் வந்து ரீசெண்டாக 2-3 வீடியோஸில் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு வந்து சில ஸ்டேட் போர்ட் பசங்க கேட்டாங்க, சார் எங்களால் நீட் பண்ண முடியாதா, எங்களால் நீட் கிராக் பண்ண முடியாதா, எங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வந்துருக்கோண்டா ஒரு சூப்பர் டாபிக். அந்த டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. எல்லா ஃப்ரீ நோட்ஸ் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் மட்டும் பண்ணா போதும், ஃப்ரீயாவே நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் நம்ம தலைவர் யூடியூப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா அழகா உங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே தெளிவா வந்துட்டே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரியா? ஃபைன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடலாம், தென் வீல் எக்ஸ்பிளைன். ஸோ டாபிக் இஸ் வெரி சிம்பிள். கேன் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் கிராக் நீட் வித்தின் 6 months? நீட்டுக்கு இன்னும் நமக்கு 6 months தான் இருக்கு. என்ன பண்றதுங்கிற சிபிஎஸ்இ பசங்க மண்டை பிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டேட் போர்ட் பசங்க, சார் நான் என்சிஆர்டியே படிக்கல சார், நான் படிக்க ஸ்டேட் போர்ட் புக் சார், நான் எப்படி சார் கிராக் பண்றது, அதை விட பிரச்சனை இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா ஒரு அழகான பிளான். ஃபர்ஸ்ட் ஒரு புரிதலை கொடுக்குறேன். அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிராக் பண்ணலாம். பாத்துருவோமா? எஸ். ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடிய பாயிண்ட் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஸ்டேட் போர்ட் பயாலஜி இஸ் சிமிலர் டு என்சிஆர்டி. many of the high weightage topics are overlapping. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது வந்து ஒரு உண்மை. இது வந்து பாதி பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆனா தட் இஸ் உண்மை. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுதான் ஆகணும். நீங்க என்சிஆர்டி லைன்ஸ் சுத்தாம உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஸ்டேட் போர்ட் பசங்க நீங்க படிக்கிறது அப்படியே டிட்டோ இல்ல சிமிலரா நிறைய நீங்க என்சிஆர்டில பார்க்கலாம், எஸ்பெஷலி ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி என்ன இருக்கு, நீங்க ஆல்ரெடி அந்த ட்ராக்ல வந்துட்டீங்க, ஆல்ரெடி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அதை ப்ரூவ் பண்றதுக்காக சில ப்ரூஃப்ஸ் வந்திருக்கேன் பாருங்க. சோ என்சிஆர்டி டயகிராம்ஸ், ஸ்டேட் போர்ட் டயகிராம்ஸ் வச்சிருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, என்சிஆர்டில என்ன டாபிக்ஸ் இருக்கோ அது ஸ்டேட் போர்ட்ல இருக்கு, அதை நீங்க படிக்கிறீங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ். எல்லாமே பாருங்க, ஆந்தர் டயகிராமா இருக்கட்டும், மோனோகாட் சீடா இருக்கட்டும், ஓவியூல் அண்ட் எவ்ரிதிங் எம்ப்ரோ எல்லாமே அச்சஸில் சேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் இன்வெர்டரா இருக்கு, மற்றபடி எவ்ரிதிங் இஸ் சேம். அப்போ இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அப்ப ஸ்டேட் போர்ட் பசங்களா இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும், பயப்படணும்? ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை தூக்கி வீசுங்க. படிச்ச ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, எஸ் நான் படிச்சிட்டு இருக்கேன், நீட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், another important chapter. நல்ல ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். அங்கேயும் பாருங்க டயகிராம்ஸ். அப்ப இந்த டயகிராம்ஸ்ல இருக்குங்கிறது நான் வந்து எல்லாமே எடுத்துக்கொண்டு வர முடியாது, சின்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மேஜரா இருக்கிறத கொண்டு வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாமே சிமிலரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹியூமன் சிஸ்டம் ஆகட்டும், மேல் சிஸ்டம் ஆகட்டும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும், கேமெட்டோஜென்சிஸ் ஆகட்டும், ஓவரி, ஓவியூல்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் சேம் ஹியர். எஸ். அடுத்து பாருங்க, இந்த கர்வ்ஸா இருக்கட்டும், ஸ்பீஷிஸ், ஏர் ரிலேஷன்ஷிப் கர்வ், அதுவும் சிமிலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வேணும்டா, என்னன்னா நீங்க படிக்கிற பயாலஜி வந்து இஸ் கம்ப்ளீட்லி சிமிலர், யூ கேன் ஈஸிலி ஹேண்டில். ஸ்டேட் போர்டு பையன் ஃபர்ஸ்ட் கவலையே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எஸ் நான் வந்து படிக்கிறது நீட்டுக்கும் இருக்கு, நீட் சிலபஸ்ல இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே பாருங்க, இஃப் யுவர் பேசிக்ஸ் எஸ்பெஷலி இன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் டீசென்ட், யூ கேன் பில்ட் அப் குயிக்லி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பயாலஜி கெமிஸ்ட்ரி கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும், கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ நீங்க வந்து அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரலாம். சார் அப்புறம் ஏன் சார் ஸ்டேட் போர்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? ஏன் தெரியுமாடா, சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட்டுக்கும் சிலபஸ் பிரச்சனை இல்லை, நீங்க ப்ராக்டிஸ் பண்றது, நீங்க பண்ற விதம் தான் தப்பு. which means you have to practice lots of questions. என்ன கன்ஸ்ட்ரெயின் பாருங்க, ஸ்பீடும் எக்ஸாம் ஸ்டைலும் வேற. ஏன்னா நீங்க ஸ்டேட் போர்ட்ல வந்து நீங்க 2 marks 3 marks 5 marks கதையே எழுதிட்டே போவீங்க. But it's different in NEET. Mostly it is MCQs. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த MCQs நீங்க ஹேண்டில் பண்ணணும், நீங்க அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நம்ம 2 mark 3 mark ஒரு வேர்டு விட்டாலும் பரவாயில்ல, சும்மா எழுதலாம். ஆனா அப்படி பண்ண முடியாது இங்க MCQsல. நீங்க அந்த MCQsனா நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட்? You might need lots of practices. தான்டா விஷயம். பிராக்டிஸ் தான் விஷயம். சார் கஷ்டமா இருக்குங்கிறது பொய், சிலபஸ் டஃபா இருக்குங்கிறது பொய், நான் படிக்கிறது வேற என்சிஆர்டி வேறங்கிறது பொய். எது உண்மை? கஷ்டமா இருக்குங்கிறது உண்மை தாண்டி எது விச் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங், நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது உண்மை. நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கொஸ்டின் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி மார்க்ஸ் ஈஸியா ரைஸ் அப் ஆயிரும். பாத்துருவோமா? எஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரிக்ட். போர்ட்ஸ், மார்க்ஸ், ரிவிஷன்ஸ், இஃப் யூ வேஸ்ட் டைம் இட்ஸ் ஆட்ஸ். ஓகே, நீங்க என்னதான் எம்சிக்யூ கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாலும் நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து 1 மணி நேரம் போடுற, அப்ப எப்படி முடிக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? கொஸ்டின் பிராக்டிஸ்ங்கிறது ஏன்னா நீ இந்த கொஸ்டின் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, கொஸ்டின் எனக்குள்ள பண்ணிடுவேன், ஆனா நீ 1 மணி நேரம் எடுத்து பண்றியே.
நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ள முடிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அந்த क्वेश्चंस ரிப்பீட் ஆகும்போது உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும், ஓகே இந்த क्वेश्चन இப்படி தான் கேட்க போறாங்க, இந்த ஃபார்முலா போட்டு டெரிவேட் பண்ணா டபுளா முடிச்சிடலாம். சோ அதுதான் என்ன சொல்றாங்க, பிராக்டிஸ். நீங்க இந்த டைமுக்குள்ள 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பேப்பர் எழுதி மார்க் பேப்பர் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நீ கதை எழுதி போல 1 மார்க் பண்ணிட்டு போயிரு, வேலை முடிஞ்சு. போர்ட்ஸ்க்கு நீ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எழுதி பிராக்டிஸ் பண்றீல, அதே மாதிரி நீ இங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 1 மார்க் மட்டும் பிராக்டிஸ் பண்ணு. ஆப்வியஸ் என்ன, உங்களோட டைம் வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கலாம். அதே மாதிரி உங்க கண்டென்ட்ஸும் ஸ்ட்ராங் ஆயிரும். பாருங்க, pressure, fatigue, staying consistent over 6 months are real challenges. சரி, இது எல்லாமே தாண்டி ஆக்சுவல் பிரச்சனை உங்க மைண்ட் தான்டா. நான் சொன்னேன்ல, எல்லாருக்குமே சாக்கு சொல்லுவோம். எனக்கு வந்து NCERT இல்ல, படிக்க முடியாது, நான் படிக்கிறது ஸ்டேட் போர்டு, நான் 2 மார்க்ஸ் தான் படிக்கிறேன், என்ன 1 மார்க் எழுத முடியாது, இந்த மாதிரி சாக்கு தான் சொல்லுவோமே தவிர அதை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கு தான் இந்த ப்ரெஷர், ஃபெட்டிக் எல்லாம். ஐயோ பயங்கர ப்ரெஷர் இருக்கு, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ஒரு பக்கம் இருக்கு, எனக்கு நீட் ஒரு பக்கம், ரெண்டுமே ஹேண்டில் பண்ண முடியல, அது எல்லாமே சாக்கு தான். I personally know students, recently last year I had students who has cracked in their first attempt. He also met me, I still remember. So அப்படி இருக்கும்போது அந்த சாக்கு அந்த ரீசன்ஸ் எல்லாமே தவிர்த்து வச்சு அதுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், we'll have to sit. Okay, so how to prepare effectively within 6 months for state board exams and NEET. எப்படி பண்ணலாம், 6 மாசம் தான் இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, ஸ்டேட் போர்டு புக்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை, 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன், 3 ஹவர்ஸ் மார்க் டெஸ்ட்ல எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் 6 மந்த்ஸ்ல எப்படி முடிப்பேன், 6 மந்த்ஸ்ல நான் எப்படி முடிப்பேன்? ஓகே, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போர்ட் கம்ப்ளீட் சிலபஸ் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் சிலபஸ் எல்லாம் முடிச்சிருங்க. ஆப்வியஸா வித்தின் 1 or 2 months you'll complete everything. And mastery and practice. படிச்ச சிலபஸ் தெளிவா படிங்க and practice பண்ணுங்க. क्वेश्चंस practice பண்ணுங்க, அது காம்ப்ரமைஸ் இல்ல. மார்க் டெஸ்ட் and வீக் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபைனல் ரிவிஷன். சரி, இது எல்லாமே பண்ணலாம். ஆனா இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணனும். அதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குடா, நிறைய பிளான்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த பிளான்ஸ் வந்து ஈஸியா அழகா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க ஈஸியா அழகா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சோ நீங்க உங்க சைடுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணணும். அதாவது பேசிக் பயாலஜி பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்னா என்ன, யூகாரியோட்னா என்ன, செல் எப்படி இருக்கு, நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பேசிக்ஸ் நீங்க தவறா பண்ணியே ஆகணும். அது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். சரியா? இன்டென்சிவ் சப்ஜெக்ட் வைஸ் ஃபோக்கஸ். எஸ், ஆப்வியஸ்லி பயோ வந்து 360 மார்க் இருக்கு, அப்போ பாட்னி ஜுவாலஜி படிச்சு தான் ஆகணும். Physics 180, Physics 180, Chemistry நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். ஓகே, மார்க் டெஸ்ட் இன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ். ஓகே, ஃபைன். அண்ட் இதை வந்து ஆக்சுவலி ஜைலம்க்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, எப்படி பசங்களை 6 மாசத்துல படிக்க வைக்கலாம். ஸோ அதுக்காகவே எங்களோட எக்ஸ்க்ளூசிவா டீம் உட்கார்ந்து பிளான் பண்ணி எடுத்த ஒரு அருமையான ஒரு பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கம்மி டைம் பீரியட்ல உங்களுக்கு படிக்கணும்னு இருக்கும், படிக்கணும் கஷ்டப்பட ரெடியா இருக்கீங்க, ஆனா என்ன எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, எல்லா போர்ஷன்ஸும் வித்தின் 3-4 months கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க வித் டெஸ்டோட. ஓகே, ஸோ மொடியூலா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஒரு மாடியூலுக்கு இவ்வளோ சாப்டர்ஸ், இவ்வளோ டேஸ், 2 மாடியூல், அப்போ 3 மாடியூல் முடிச்சு டெஸ்ட் வரும், அப்புறம் கிராண்ட் டெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நீங்க கூட டிராவல் பண்ணா மட்டும் போதும். those who are ready to work hard கூட டிராவல் பண்ணா மட்டுமே போதும். ஓகே, இது வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு ஆன்லைன்ல கொடுக்குறாங்களா, ஆக்சுவலி 10,000. இது வந்து DOC 2026ங்கிற கோட் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8499க்கு நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். இது வந்து ஆன்லைனுக்கு மட்டும் இல்ல சார், எனக்கு ஆன்லைன்ல கோர்சஸ் வேணும், டேப்ஸும் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், நீங்க இந்த பிரைஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ். ஸோ இது வந்து ஒரு 7 monthsக்கு நம்ம இது பெரிய டிராபேக்கா யோசிக்காம குயிக் ஆக்ஷனா எடுத்து பிளான் பண்ணி கரெக்டா இறங்கிட்டோம்னா 7 months நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அதான் விஷயம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, இட்ஸ் பீன் ஹேப்பனிங் நவ். ஸோ அதே மாதிரி ஆஃப்லைனுக்கு பார்க்கணும்னா யூ ஹேவ் 29,500க்கு ஆஃப்லைன் கோர்ஸும் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன் வந்து படிக்கலாம். அது தவிர LMRP ஜைலமோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஓகே, எல்லா பசங்களுக்கும் தெரியும், ஜைலம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப் ஆக்சஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, சரி, எல்லாமே இதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ்க்குலாம் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணா போதும் தான். அண்ட் இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஹார்ட்லி ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருக்குமா, அமுத்திட்டு பக்கத்துல பெல் பட்டன் போட்டுருங்க. எதுவும் கவலைப்பட வேண்டாம், கரெக்டான அப்டேட்ஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா நீட்டை கிராக் பண்ணுங்க, நல்லா படிப்போம், நல்லதே செய்வோம். ஓகே, பை பாய்.